Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, Pastor. எல்லாரும் வந்தாச்சா? சிஸ்டர், அந்த கொஸ்டின் கேட்டீங்களா? தீனா ஆமா பாஸ்டர். வாசிச்சீங்களா? தீனாவை பத்தி வாசிச்சீங்களா? ஆமா பாஸ்டர். ஆனா அதுல ஏன் நேம் போட்டிருக்காங்க? ஏன்னா அது எங்க சர்ச்ல ஒரு தடவை அது ஒரு டிஸ்கஷன் வந்தது. அதனாலதான் அந்த கொஸ்டின் கேட்டேன். அப்போவும் சர்ச் பண்ணது, இப்போவும் பார்த்ததுல ஏன் அந்த நேம் இருக்குன்றதுக்கு ரீசன் இல்ல. ஆனா ஒரே ஒரு டாட்டர் ஆவாதான் அப்படின்றது இருக்கு. அப்புறம் லாஸ்ட்லயும் வந்து சைமனும் லேவியும் அவங்க கொலகாரங்களா ஆன மாதிரி ஆயிடுறாங்கல்ல. ஒரு கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரியில இருக்கிற எல்லாரையும் போய் கொண்டுட்டு வந்துருவாங்க கோவத்துல. அப்போ இவளுடைய அந்த அவுட் கோயிங் தான் வந்து அவங்க 2 ட்ரைபையும் வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு. ஸோ அவ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்ததுனால தீனா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. வேற எதுவும் போடல. எதுவா? அவ வந்து 2 பிரதரோடைய ட்ரைபையே வந்து அவ கடைசியில நம்ம வாசிக்கும் போது 49ல வந்து அவங்க 2 பேரும் இந்த இன்சிடென்ட்ட சொல்லிதான் ஜேக்கப் வந்து ரிலேட் பண்றாரு. ஒரு ரொம்ப பிளெஸிங் மாதிரி இல்ல அவங்களுக்கு. அப்போ ஏன் அப்படி ஆகுதுன்னா, தீனா வந்து வெளியில போனால, அந்த தேசத்து பெண்களை பார்க்கிறதுக்கு போனதுனால தானே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவ ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் அதுல இருக்கிறதுனால அவளோட நேம் சொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு அழிவுக்கான ஒரு அப்போ தீனா வந்து ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்றீங்க. ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்றதுக்கு இவ ரீசன் ஆயிட்டா இல்ல. அவளோட சர்க்கிளை விட்டு வெளியில போனதுனால ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அவளோட பிரதர்ஸ் இந்த 2 ட்ரைபையே அவ வந்து மர்டரஸா மாத்திடுறா. சோ அது வந்து தீனாவுடைய ப்ராப்ளமா இல்ல 2 பிரதர்ஸோட ப்ராப்ளம்? டெம்ப்டேஷன் அவங்களுக்கு வந்தது, கோவம் வந்துச்சு, அதுல அவங்க விழுந்துட்டாங்கன்றது அவங்களுடைய பிரச்சனை தான். ஆனா டயனாவை பொறுத்த வரைக்கும் அவ தேசத்து பெண்களை பார்க்க போனா, அதுவும் அந்நிய தேசத்துக்குள்ள அந்த ஷீஹேம்ன்ற வேற ஒரு தேசத்துக்கு போனான்றது அவளுடைய நெகட்டிவிட்டியா. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டடி பண்ணேன் தீனாவை பத்தி ஒரு காரியங்கள். அதுல என்ன நான் பார்த்தேன்னா, தீனா வந்து ஆக்சுவலா யாக்கோபு போக வேண்டிய இடத்துக்கு முதல்ல யாக்கோபு போகல. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் தப்பு யாருக்கிட்ட இருக்குது? ஆண்டவர் வந்து யாக்கோபு கிட்ட பெத்தேலுக்கு போக சொல்லுவார். ஆனா பெத்தேலுக்கு போகாம யாக்கோபு வந்து வேற இடத்துக்கு போவார். ஏசா கிட்ட சொல்லும் போதும் சவுத்துல போன்னு சொல்லிட்டு ஆனா நார்த்ல போவார் யாக்கோபு. ஸோ த ப்ராப்ளம் பேசிக்காவே யார்கிட்ட இருந்தது? யாரோட ப்ராப்ளம்? யாருக்கிட்ட தவறு பார்த்தா, நம்பர் 1 யாக்கோபு கிட்டதான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம அவனுடைய விருப்பத்தின்படி ஒரு இடத்துக்கு போனால், இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகாம நம்மளோட விருப்பத்தின்படி போனால் அதனால நமக்கு என்ன சம்பவிக்கும் என்பதுதான் இந்த சரித்திரத்தினுடைய முக்கிய சம்பவம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். See, every story is in the Bible. Either it has a positive
இன்ஃப்ளூயன்ஸ், இல்லாட்டி இட் ஹாஸ் அ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். ரெண்டு பைபிள்ல வந்து பைபிள் எல்லா வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை என்பதற்கு ஒரு உதாரணம் அல்லது ப்ரூஃபே என்னன்னா இந்த மாதிரி கதைகள் தான். இந்த பைபிளோட ஆத்தர் வந்து காடு தான் அப்படின்றதுக்கு ஆதாரமே எது தெரியுமா? இப்படிப்பட்ட கதைகள் தான். ஏன்னா இப்படிப்பட்ட கதைகளை மனுஷன் ஒருவேளை எழுதியிருந்தா கண்டிப்பா அவன் என்ன பண்ணிருப்பான்னா எழுதிருக்கவே மாட்டான். யாராவது ரொம்ப மோசமான தப்பு பண்ணது யாராவது எழுதுவாங்களா? நான் இது மாதிரி நிறைய கொலை பண்ணிட்டேன், நான் வந்து இது மாதிரி ஒரு கேர்ளை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கன்ஃபெஷன் யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு? அந்த ஊழியக்காரமே சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு செகண்ட். ஓப்பன் கன்ஃபெஷன் இன்னைக்கு யாருமே பண்ணவே மாட்டாங்க. நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே மாட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க நிறைய தவறுகள் பண்ணுவாங்க ஊழியக்காரங்க. ஆனா ஓப்பனா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டது ரொம்ப ரேர். ஏன்னா அவங்களோட இடத்த விட்டு அவங்க வர முடியாது. ஆனா பைபிள் வந்து தேவனால் அருளப்பட்டது என்பதற்கு ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம் என்னன்னா, பைபிள் ஆல்சோ ஹாஸ் நெகட்டிவ் ஸ்டோரிஸ். பைபிள்ல வந்து சில கதைகள் எல்லாம் வந்து நம்ம வாசிக்கவே முடியாது. இந்த ஆதி ஆகமத்துல உள்ள சில கதைகள் எல்லாம் வாசிக்கவே முடியாது. ஸோ பைபிள் வந்து ஒரு மனிதனுடைய ரெண்டு பக்கத்தையும் அது என்ன செய்யுது, காமிக்குது. ஆரம்பத்துல ஒருத்தர் நல்லா இருந்திருப்பாரு, அதே சமயத்துல அவர் விழுந்து போனதையும் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நோவா வந்து நல்ல உத்தமன், நீதிமான் எல்லாமே வாசிக்கிறோம். கடைசியில அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி அந்த கதையை எழுதணும்னு அவசியம் இருக்கா? இல்ல, அவர் நல்லா காமிச்ச ஃபிகரை ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரா காமிச்சிட்டு கடைசியில அவருடைய எண்டு எப்படி ஆயிடுச்சு? அந்த கதை ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க பாப்போம். அதுல இருந்துதான் ஷேம்ன்ற அந்த ஜெனரேஷனை ஆண்டவர் சூஸ் பண்றாரு காட்லியா. அதே மாதிரிதான் சில கதைகள் ஏன் இடம் பெற்றிருக்குன்னா, ஃபியூச்சர்ல வந்து, அதாவது ஆஃப்டர் சம் இயர்ஸ் லேட்டர் வந்து அந்த ஸ்டோரியோட சில கனெக்ஷன் என்ன செய்யும்னா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் அந்த சில கதைகள் வந்து இடம் பெற்றிருக்கும். இப்போ ரூத்து கதை வரணும்னு அவசியமே கிடையாது பைபிள்ல. ஏன்னா ரூத் மோவாப் தேசத்துல உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்ததான ஒரு கதை. ஆனா அதுல மோவாப் தேசத்துல இருந்து அந்த ரூத் வந்து திருப்பி அவ கானான் தேசத்துக்கு போய் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் கடைசியில இயேசு கிறிஸ்து அவள் மூலமாய்தான் வர வேண்டும் என்பது கதை. ஸோ சில கதைகள் ஏன் பைபிள்ல இடம் பெற்றிருக்குன்னா ஃபியூச்சர்ல அதோடு கூட தொடர்பு இருக்கிறது. அதே போலதான் தீனாவுடைய கதையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை. என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது போலவே ஃபியூச்சர்ல 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தங்களுடைய குமாரர் 2 பேரையும் ஆசீர்வதிக்கும் போது இட் இஸ் நாட் அ பிளெஸிங், இன்ஃபேக்ட் இட் இஸ் அ கர்ஸ். ஏன் அப்படின்னா, திரும்ப நம்ம தீனாஸ் கதைக்கே வருவோம். தீனா அவ வந்து பெரிய தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ணல? அவ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போய் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களை சந்திக்க போயிருக்கிறான். அப்படி போகும்போது அது என்ன தப்பு? இன்னொன்னு, அதுல யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கணும்னா யாக்கோபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கணும். ஏன்னா பெண் பிள்ளைய போகும்போது அவளுக்கு வந்து செக்யூரிட்டி, பாடி கார்டெல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு வேற ஊருக்கு போறதுனால அனுப்பி இருக்கணும். ஆனா அவ அதை செய்யல. இன்னொன்னு, அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணுதான், தீனாள். ஸோ அவளை குறித்து இன்னும் அதிகமான கேர், கன்சர்ன், ஃபேமிலி பாண்டு. இந்த காலத்துல உள்ள ஃபேமிலி பாண்ட் அந்த காலத்துல இருந்திருக்குமா? நமக்கு தெரியாது. இருந்திருக்குமா?
இன்றைக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஓகே, அதுல ஒரே ஒரு பொண்ணு. அவ வெளியில போகும்போது அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க? 2 பேர் அண்ணன் தம்பிகளை அனுப்புவாங்க கூட, டேய் தங்கச்சி போறா, அவ கூட போயிட்டு வாங்கடா, அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்களா? மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலே அனுப்புவாங்க, டேய் மெடிக்கல் ஷாப் போறான். ஏன்னா 12 பேர் ஆண்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கும்போது அது வந்து சம்திங் கிரேட். பட் இந்த இடத்துல யாக்கோபு அப்படி செஞ்சதா பார்க்கவே இல்லை. அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சு? she was being molested, அதாவது she has been raped by அந்த அந்த தேசத்தினுடைய ஒரு பிரபு, அந்த அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு ஆளுடைய மகன் அவளை பார்த்து அவளை வந்து அவ கூட தொடர்பு வச்சு, ஓகே. ஸோ தீனால் அவங்க 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு முக்கியமானது, அவங்க வந்து இறங்கி வந்து யாக்கோப் கிட்ட, நான் உங்களுக்கு உன் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாக்கோபு அதுக்கு நிறைய டிமாண்ட்ஸும் வைக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து எங்க நாட்டுல நீங்க தாராளமா இருக்கலாம், எங்களுடைய பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களோட பெண்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு டீல்ல வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? யாக்கோபுடைய பிள்ளைகள்லாம் வந்த கேள்விப்பட்ட உடனே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் கோவப்படணும்? பிகாஸ் அந்த காலத்துல உள்ள ஒரு கலாச்சாரத்தின்படி இப்படி ஒரு பெண் பிள்ளை யாராவது கெடுத்துட்டா இட் இஸ் அ டிஸ்ஆனர் ஃபார் த ஃபேமிலி. அது வந்து அந்த குடும்பத்திற்கே ஒரு பெரிய அவமானத்தை போல, அது டிஸ்ஆனர். அதனால இவங்க கொதிச்சிட்டானுங்க, இவங்க ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, இல்ல நம்ம ஏதாவது செய்யணும். பட் யாக்கோபு சொல்றாரு, இல்லப்பா அவங்கள விட்டுருவோம், அவங்க வந்து இறங்கி வந்து திருமணம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஓகே நம்ம செய்யலாம். இவங்க ஓகே சொன்ன பிறகு திருப்பி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்க உங்களை பையன் பொண்ணை திருமணம் பண்ணணும்னா உங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்களா? ஓகே, வைக்கிறாங்க. வச்சுட்ட பிறகு அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க? சரி ஓகே நாங்க வந்து சம்மதிக்கிறோம். யாராவது சம்மதிப்பாங்களா அப்படி? ஏன்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக ஏன்னா எல்லாரையும் விருத்த சேதனை பண்ணணும், எல்லாரும் ஏன் அந்த வேதனை வழிக்குள்ள போகணும்? ஆனா அந்த ஒரு ஆள் சொன்னதுனால எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு they came to that covenant, ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. இப்போ இதுக்கு இவங்க எல்லாம் விருத்தசேதனம் பண்ணி 3 நாள் அந்த வேதனையில இருக்கும்போது சிமியோனும் லேவியும் போய் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதாவது சேக்கேம் தீனாலுக்கு பண்ண கொடுமையை விட சிமியோனும் லேவியும் அந்த மொத்த தேசத்திற்கும் பண்ண கொடுமை அதிகம். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரையும் கொன்றுட்டாங்க, ஒருத்தனையும் விடல. எப்படி இருக்கும் பாருங்க அந்த தேசம். பெண்களையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு எல்லா ஆண்களையும் கொன்னுட்டாங்க. ஆனா அதை கேள்விப்பட்ட போது யாக்கோபு ரொம்ப மனம் உடைஞ்சு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. உங்க கோபம் ரொம்ப, அவங்களுடைய ஒரு இது என்னன்னா, பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அது எப்படி எங்க குடும்பத்தை அவங்க அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல மொத்த அந்த தேசமும் அழிக்கப்பட்டது. நீங்க அந்த வாசித்தீங்கன்னா யாக்கோபு அவங்ககிட்ட சொல்றதை நீங்க கேட்கலாம். என் வாசனையை கெட்டு போக you spoiled என்னோட ரெப்புடேஷன், என்னோட நேம், நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட? இனி இதை குறித்து எல்லா தேசங்களும் கேள்விப்படும் போது என் மேல எனக்குன்னு ஒரு பெயர் இருந்துச்சு, அதை என்ன பண்ணிட்ட? கெடுத்து போட்ட. அது தொடர்ச்சியா தான் வந்து கடைசியா யாக்கோபு இந்த 2 பேரை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்றாரு, யூ போத் வில் பி ஸ்கேட்டர்ட். நீங்க 2 பேருமே சிதறடிக்கப்படுவீங்க. ஏன் சிதறடிக்கப்படுவீங்கன்னா உன்னோட கோபத்தினால, பிகாஸ் ஆஃப் யோர் ஃபியர். அதை மட்டும் வாசிப்போம். கடைசி அதிகாரம் 49ஆம் அதிகாரம். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூக்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலில் அவர்களை சிதற பண்ணுவேன். யூதாவே, ஓகே, அதுக்கப்புறம் யூதாக்கு வந்துச்சு, என் ஆத்துமாவே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனையும் கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. இந்த சாபத்தை மோசே எழுதணும்னா இந்த சாபத்திற்கான விளைவுகள், இந்த சாபத்திற்கான காரணத்தை எழுதப்பட வேண்டும். இந்த சாபத்துக்கான காரணம் என்ன? இன்சிடென்ட், தீனாளுடைய இன்சிடென்ட். அதனாலதான் தீனாளுடைய பெயரும் தீனாளுடைய சம்பவமும் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சா? அண்டர்ஸ்டுட்? உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். சோ பைபிளோட ஒவ்வொரு ஸ்டோரி பின்னால ஐதர் ஃபியூச்சர்ல இட் வில் பி கனெக்டட். ஃபியூச்சர்ல கனெக்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா இம்மீடியட்ல அது கனெக்ட் ஆயிருக்கும். யோசேப்போட சம்பவம் அப்படிதான். யோசேப்புக்கும் இந்த மீட்பின் திட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா ஜோசப் மூலமா தான், யோசேப் மூலமா தான் இந்த 70 பேர் கொண்ட யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு போக வேண்டும் என்பது தேவனால் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற கர்த்தர் சில நேரத்துல சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். in God's purpose நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றுமே கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருப்பார் ஃபியூச்சர்ல. அந்த திட்டம் இல்லாம நம்மள ஒரு பாதையூடா கொண்டு போகவே மாட்டார். ஆண்டவர் மோசையை தூக்கி வனாந்திரத்துல 40 வருஷம் அடிச்சார். 40 வருஷம் சுற்றி திருந்த மோசே, அவனுக்கு 40 வருஷம் தெரியவே தெரியாது ஏன் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார். 40 இயர்ஸ்ல அவன் கொலை செஞ்சுட்டு ஓடி போவான். திரும்ப 40 இயர்ஸ் அவன் வனாந்திரத்துல சுற்றி திரிவான். கானான், அந்த காதேஸ் பர்னியால சீனாய் வனாந்திரத்திலேயே ஃபுல்லா, மீதியான் தேசத்துல ஃபுல்லா சுற்றி திரிவான். 80 வயது வரலும் அவனுக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாரு. 80வது வயதுல தான் தெரியும் அவனுக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அடுத்த 40 வருஷம் இதே இஸ்ரவேல் ஜனங்களை இதே ரூட்ல எல்லாம், இப்ப அவர் கூகுள் மேப்பே தேவை கிடையாது, எந்த இடத்துல போலான்றது அக்குவேரா தெரியும். ஏன்னா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எதுல? வனாந்திரத்துல இருந்து 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். Sometimes when God takes us through a passage, through a way, it is in a future that God will lead us into the same passage. அது என் வாழ்க்கையில நான் நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது 1999 1998ல நான் ஃபர்ஸ்ட் எங்க சர்ச் மிஷன் ட்ரிப் போனாங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் 13 வயசுல. ஊழியம்னா என்னன்னு தெரியாதான், நான் எங்க சர்ச் நல்லா ஊழியம் செய்யும். அதுக்கப்புறம் 2000த்துல திருப்பி ஒரு மிஷன் ட்ரிப் போகும்போது நாங்க எங்க சர்ச்ல இருந்து போனோம். அப்போ பெங்களூர் போனோம். பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் பாஸ்டர் DS ஜெயக்குமார், எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஏஜில கர்நாடகால இருக்காரு. அவர் தம்பி நம்ம SABC போயிட்டு வரலாம், SABC பைபிள் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதனேஷா பைபிள் காலேஜ். தம்பி நம்ம SABC போயிட்டு வரலாம், ஏன்னா அவர் அங்கதான் படிச்சார், 98ல கிராஜுவேட். போயிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே SABC போயிட்டு வரலாம். ஏன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசை SABC போய் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா என்னோட சீனியர் பாஸ்டர் SABCல தான் படிச்சார் 1978ல. அப்போ எப்பவுமே சொல்லுவார் SABC பத்தி. எனக்குள்ள ஒரு ஆசை, நானும் அந்த பைபிள் காலேஜ் போனோம். ஸோ 2000த்துல நான் உள்ள போய் பார்க்குறேன். SABC பிரம்மாண்டமான ஒரு காலேஜா. உள்ள இருக்கும் போதே எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது, என்னன்னா உன்னை நான் திரும்பி இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு. அப்போ நான் 2000 அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து +2 முடிச்சு காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறமா கரெக்டாக 2008ல அதே SABCக்குள்ள ஸ்டூடெண்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே நான் கேபிள் சர்வீஸ்ல நின்று இருக்கும் போது என்னைய கிள்ளி பார்க்குறேன், இது உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு. ஸோ காட் என்னை ஆல்ரெடி ஒரு தடவை கொண்டு போய் திருப்பி என்னை அது இடத்துல கொண்டு போகும்போது ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. 3 இயர்ஸ் SABCல நான் லீடர்ஷிப்ல வந்துட்டே இருந்தேன். 3rd இயர் ஸ்டூடெண்ட் பாடி பிரசிடெண்டா ஆனேன். அதுக்கப்புறம் முடிச்சு இங்க ஜெய்கானுக்கு வந்தேன். ஜெய்கானுக்கு வந்த உடனே ஸ்டூடெண்ட் லைஃப் டீன் ஆனேன்.
ஸ்டூடெண்ட் லைஃப் டீன். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் என்ன இந்த வழியில எல்லாம் கொண்டு போறாரு அப்படி பார்க்கும்போது, நான் 2011 2010 2011 ஸ்டூடெண்ட் பாடிய பிரசிடெண்டா இருக்கும்போது என்னெல்லாம் நான் செஞ்சனோ அதெல்லாமே ஒரு என்ன சொல்றது, என்னை வந்து ட்ரெயின் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் லைஃப் டீனோ அதே வேலை தான் பார்க்கும். பைபிள் காலேஜ்ல இருந்தீங்கன்னா, இப்ப பைபிள் காலேஜ் நீங்க போய் படிச்சா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் லைஃபோட டீன் உடைய வேலை என்ன. ஸோ காட் டுக் மீ டு த சேம் வே. அதே போலதான் ஆண்டவரும் நம்மளை சில பாதையில சில அனுபவத்துல கொண்டு போறதுக்கு காரணம், ஃபியூச்சர்ல நம்ம அதே ஒரு ரூட்ல போக வேண்டியதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் போதே நான் டீச் பண்ணுவேன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். எனக்கு தெரியவே தெரியாது. நான் பைபிள் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 2011 to 2021 10 12 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணி 6 இயர்ஸா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து டீச் பண்ணுவேன் நான். ஆனா பைபிள் காலேஜ்ல இருக்கும் போதே நான் டீச் பண்ணியிருக்கேன். கிரீக் எல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ காட் நம்மள ஒரு வழியா கொண்டு போவார்னா அந்த வழியில நம்ம திரும்ப நம்மளை கொண்டு போறதுக்கு ஒரு அனுபவமா நான் யூஸ் பண்ற நோட்ஸ் வந்து இது பாத்தீங்கன்னா தெரியும். கிளியரா தெரியல. நான் பைபிள் காலேஜ்ல எங்க சார் கொடுத்த நோட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு நோட்ஸுக்கோட வயசு என்ன தெரியுமா? பாத்தீங்களா எவ்வளவு புராணம், ரொம்ப பழசா இருக்கா. 2008 இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சேன். 2008 அதே நோட்ஸ் தான் உங்களுக்கும் நான் டீச் பண்றேன். SABCல எங்களுக்கு எங்க சார் டீச் பண்ண டாக்டர் டேவிட் கிளாரன்ஸ் அவங்க டீச் பண்ண அதே நோட்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏசியாலே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்காலர், அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்காலர் டாக்டர் டேவிட் கிளாரன்ஸ். ஸோ ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, கர்த்தர் நம்மளை ஒரு வழியா கொண்டு போற. அதுதான் பைபிள்ல ஒரு கதை வருதுன்னா அந்த கதையோட சில தொடர்புகள் பின்னால பார்க்க முடியும். ஸோ தீனாவுடைய ஸ்டோரியும் அதே தான். ஏன்னா பின்னாடி இந்த 2 பேருக்கு உள்ள வரப்போகிற ஒரு சாபத்தை குறித்து மோசே எழுதணும்னா அதற்கான காரணத்தையும் அவர் எழுதிடணும். அதே போலதான் அதாவது கானான் சபிக்கப்பட்டவன், அதாவது யாப்பேத்தினுடைய குமாரன், காமுடைய குமாரன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதும் போது அதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு நோவா வந்து நிர்வாணமா திராட்சை ரசத்தை குடிச்சு படுத்ததுனால அதனால வந்த ஒரு சூழ்நிலை தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த நியூ சாப்டர், அதாவது நியூ புக் எக்ஸோடஸ். எல்லாம் படிச்சிருக்கீங்களா, படிக்கிறீங்களா? ஓகே, நோட்ஸ் பார்ப்போம். த புக் ஆஃப் டெலிவரன்ஸ். எக்ஸோடஸ்னா என்ன அர்த்தம்? புக் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் புஸ்தகம் என்று சொல்லலாம். த புக் ஆஃப் எக்ஸோடஸ் இஸ் a continuation of the theme of Genesis. அதாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் என்பது ஆதியாகமத்தினுடைய தொடர்ச்சி. நமக்கு தான் நம்ம 5 புக்கா பாக்குறோம். எத்தனை புக்கா பாக்குறோம்? ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். பட் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அல்லது அந்த நாட்கள்ல உள்ள இஸ்ரவேலர்கள் இத 5 புக்கா பார்க்கல. இது ஒரே ஒரு அமைப்பாதான், ஒரு புஸ்தகமா தான் பாக்குறாங்க. ஆனா 5 சுருள்களாய் இருந்தது. ஸோ இட் இஸ் அ கண்டினியூவேஷன். முதல்ல நடந்த சாப்டர் 1ல இருந்து அடுத்த சாப்டரோட கண்டினியூவேஷன் தான் இது. இன் ஜெனிசிஸ் த டிவைன் பர்பஸ் இஸ் ரிவீல்ட். ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல எது வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுடைய தெய்வீக திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. எது வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். ஆண்டவர் மனிதனுக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கம் ஆதியாகமத்துல வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அது எதில் நிறைவேறப்பட்டதுன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அது நிறைவேறப்பட்டது. So the purpose is revealed in Exodus. The divine performance is exhibited in Exodus. ஆண்டவர் அதுல வெளிப்படுத்தினார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல
அந்த பர்பஸை தேவன் தம்முடைய கிரியைகள் மூலமாய் வெளிப்படுத்தினார், காண்பித்தார். The book of Genesis ends with Joseph making his brothers swear that they will carry his bones to the land of promise. So ஆதியாகமம் எதுல முடியுதுன்னா, ஜோசப்பும் சரி அல்லது யாக்கோபும் சரி, அவங்க அந்த எகிப்துல மரித்து போன பிறகு அவருடைய எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கு பெற்றுக்கொண்டு மரித்து போனாங்க. So to the land of promise, when God would fulfill his promise made to his forefathers. So அவங்களோட நம்பிக்கை என்ன? ஒரு நாள்ல கண்டிப்பா தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு உன்னை நான் ஒரு தேசமா மாத்துவேன், உங்க தேசத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்க மூலமா ஒரு தேசம் வரும் என்று ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தினால நீங்க போகும்போது, திரும்பி போகும்போது எங்களுடைய எலும்புகளையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்குறாங்க. So the book of Exodus is the fulfillment of faith on the promise of God. So the book of Exodus is a fulfillment on the faith on the promise of God. So யாத்ராகமத்தின் புஸ்தகம் என்பது என்னதுன்னா, எப்படி யோசேப்பு தான் மரிக்கும் போது சொல்றாருல, என் எலும்புகள் எல்லாம் நீங்க போகும்போது கொண்டு போங்கன்றது, அது தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் தான் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம். எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்க கண்டிப்பா கர்த்தர் நம்ம தேசத்துக்கு கொண்டு போவாரு, கொண்டு போகும்போது அங்க நீ என்ன பண்ணுனா என்னோட எலும்பை கொண்டு போய் என்ன செய்ய, அங்க நீ புதைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So the book of Exodus is a fulfillment of God's promise. Okay, God told Abraham that his descendants would be in a foreign land as slaves for 400 years before God would fulfill his promise of the land. See, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உனக்கு நான் ஒரு நிலத்தை தருவேன், இடத்தை தருவேன், ஒரு தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்றதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் ஒரு அந்நிய தேசத்துல அல்லது ஒரு ஃபாரின் லேண்ட்ல அடிமைகளா இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்றார். யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு. Now the descendants of Abraham after the death of Joseph, when a king who did not know Joseph arose in Egypt, began to be oppressed and enslaved. So யோசேப்பு மரிச்சு போனாங்க, யாக்கோபு மரிச்சு போனாங்க. அங்கிருந்து வந்த 12 அந்த the names of Jacob, 12 கோத்திரம் இருக்கு பாத்தீங்களா, 12 கோத்திரம்னா 12 பெயர்கள், 12 குமாரர்கள். அவங்க அனைவரும் என்ன பண்றாங்கன்னா எகிப்துல இறந்து போனாங்க. எத்தனை பேர் வெளியில வந்தாங்க? கானானுக்கு எத்தனை பேர் போனாங்க? சரி, கானானை விட்டு எத்தனை பேர் போனாங்க? விட்டு கானானுக்கு 70 பேர். 70 பேர். கானானை விட்டு எகிப்துக்கு 70 பேர் தான். கானானை விட்டு போன தொகை 70 பேர் அவங்க எகிப்துக்கு போனாங்க. சோ அந்த சந்ததி எல்லாமே மரித்து போனாங்க. யோசேப்பு வாழ்ந்த காலத்துல இருந்த பாரோன் ராஜா அவனும் மரித்து போனான். அதுக்கப்புறம் புதியதாக வந்த பாரோன் ராஜாக்கள் இவங்களை குறித்து அறியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள், அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள், அவர்களை அப்ரஸ் பண்ணாங்க, அவர்களை அடிமைகளாய் மாத்தினார்கள். ஏன் அடிமைகளை மாத்தினாங்க அப்படின்னா, ஒருவேளை இவர்கள் அநேகமா பெருகிட்டாங்க, அநேகமா என்ன பண்ணிட்டாங்க, பெருகினதுனால அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஏன்னா அந்த நாட்கள்ல எகிப்து இருந்தது, பாபிலோன் தேசங்கள் இருந்தது, சில பெரிய பெரிய தேசங்கள் இருந்தது. சோ இந்த ஜனம் இந்த தேசத்துக்குள்ள இருந்தாலுமே அதிகமா ஆனதுனால அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்னன்னா, ஒருவேளை பக்கத்து தேசத்துல இருந்து வந்து எகிப்தோடு யுத்தம் பண்ணினால் இவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்துட்டு நம்மளை மேற்கொண்டுருவாங்கன்ற ஒரு பயத்துல அவர்களை என்ன பண்ணாங்கன்னா ஒடுக்குனாங்க, அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். இதே சம்பவம் தான் ஆக்சுவலா இங்க நாங்க இருக்கிற பூட்டான் தேசத்துல இதுதான் நடந்தது. எப்படின்னா,
பூட்டான் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ஆக்சுவலா திபெத்ல இருந்து வந்த ஜனங்கள். அவங்க திபெத்ல இருந்து வந்து பூட்டான் இருக்கிற இடத்துல வசிக்க ஆரம்பித்தார்கள். அங்க வந்து இன்னைக்கும் உலகத்துல ஒரே ஒரு கிங்டம், ராஜா ரூல் பண்ற ஒரு தேசம் இருக்குதுன்னா அது இன்னைக்கும் பூட்டான் தேசம்தான். பூட்டான் தேசத்துல இன்னைக்கும் ராஜா தான் ரூல் பண்றாரு. ஸோ இந்த இந்த திபெத்ல இருந்து வந்த ஜனங்களுக்கு மலைப்பகுதியில எப்படி விவசாயம் பண்ணணும்னு தெரியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, பூட்டான் பக்கத்துல இருக்கிற தேசம் தான் நேபாள் தேசம். ஸோ பூட்டான்ல இருந்து ராஜா என்ன பண்ணாருன்னா, நேபாள்ல இருக்கிற ஜனங்களை பூட்டானுக்குள்ள கொண்டு வந்தார். அவங்க நேபாளிஸ் பூட்டானுக்குள்ள கொண்டு வந்து அங்க விவசாயம் செய்ய அவர்களை சொன்னார். ஸோ ஏன்னா நேபாளும் இமயமலையில தான் இருக்கு, பூட்டானும் இமயமலையில தான் இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த நேபாள்ல இருந்து வந்த ஜனங்கள் பூட்டானுக்குள்ள போய் அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் விவசாயம் செஞ்சாங்க, ஒரு பக்கம் நேபாளி ஜனம் பெருகியது. இதை பார்த்த பூட்டான் ராஜா என்ன பண்ணாருன்னா, நேபாளிஸ் பெருகிட்டே இருக்கிறாங்க, அதனால இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேபாளிஸ வந்து ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருக்கிற எல்லா உரிமைகளும் பறிச்சாங்க. அப்புறம் 1990 என்ன பண்ணாங்கன்னா, ஏறக்குறைய 1.5 லட்சம் நேபாளிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தேசத்தை விட்டே துரத்திட்டாங்க. நீங்க போங்க, நீங்க இருந்தா அடிமையா இருக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்காது, அப்படி இல்லாட்டி நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 1.5 லட்சம் நேபாளிஸ் வந்து பூட்டானை விட்டு வெளியில வந்து, நாங்க இருக்கிற இப்போ ஜெய்கான்ங்கிற பகுதி, அது வந்து இந்தியாவுடைய பார்டர், அங்க வந்து குடியேறினாங்க. ஒரு கிட்டத்தட்ட 50,000 பேர் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய சொந்த தேசமாகிய நேபாளுக்கு போனாங்க. இதை கேள்விப்பட்ட சில தேசங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, முன் வந்து இந்த நேபாளிஸ் 1 லட்சம் நேபாளிஸ் வெளியில வந்த நேபாளிஸ ரெஃப்யூஜிஸா வந்து தங்க தேசத்துக்கு கூப்பிட்டாங்க. அதுல கனடா தேசம், அமெரிக்கா தேசம், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற தேசங்கள் இந்த நேபாளிஸை ரெஃப்யூஜிஸா என்ன பண்ணாங்கன்னா எடுத்தாங்க. நாங்க இருக்கிற வீடு வாடகை வீடு தான். அங்க முதலாளி எங்க ஓனர் யாருன்னா அப்படி பூட்டான்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் இங்க இந்தியால இருக்காரு. ஆனா அவங்க மனைவி வந்து அமெரிக்கால இருக்காங்க. ஏன் இந்த கதை சொல்றேன்னா, இது அந்த நாட்கள்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்பவும் உள்ள இருக்கிற நேபாளிஸுக்கு வந்து எந்த சலுகையுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பயம், பக்கத்து நாடோட இல்லாட்டி அவங்களே அதிகமா ஆன பிறகு இந்த பூட்டான் ராஜாவே எதிர்ப்பாங்கன்ற பயத்துல ஒடுக்குறாங்க. அதே தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அந்த நாட்கள்ல பார்வோன் வந்து பயந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க, அதனால இவங்க வளர்ந்தார்கள்னா பக்கத்து தேசத்தோடு என்ன செய்வாங்கன்னா சேர்ந்து நம்மை அழித்து விடுவார்கள் என்று நினைத்து அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1:8 இருந்து வாசிக்கும் போது யாரா வாசிங்க. யோசேப்பை அறியாத யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய போதும். ஓகே, எனக்கு ஆக்சுவலா கரண்ட் போயிருக்கு. ஸோ யூ கேன் ஹியர் மை வாய்ஸ். ஓகே, ஸோ கிவ் மீ 1 செகண்ட், ஒரு நிமிஷம் தாங்க.
So என்ன பார்த்தோம்னா பார்வோனை அறியாத யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வந்து அதனால நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை மேற்கொள்வார்கள் என்ற பயத்துல அப்படி செய்தாங்க. ஓகே, எல்லாரும் வரலாம். வீடியோ ஒன் இருக்கீங்களா? கேக்குது பாஸ்டர். Yes. Okay, God remembered his covenant with Abraham, Isaac and Jacob. So raised up Moses to perform his deliverance. So இதே God remembered எங்க பார்த்தோம்? நோவா பேழையில. So அதே வார்த்தை தான் இங்கே வருது. God remembered அப்படின்னா God மறக்கல, பட் அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல he comes perfectly. So to perform his deliverance. So he raised up Moses to perform his deliverance. The title Exodus is taken from the Greek Septuagint Exodus, meaning departure.
ஸோ எக்ஸடஸ் இங்கிலீஷ்ல வந்து எக்ஸடஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸடஸோட வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸிட் அல்லது டிபார்ச்சர், புறப்படுதல் என்ற அர்த்தம். எக்ஸிட் என்ற அர்த்தம். ஓகே, the date of Exodus இதெல்லாம் சீக்கிரமா போலாம். The book of Kings states that the King Solomon began the construction of the temple in the 480th year after the sons of Israel came out of the land of Egypt. The 4th year of Solomon, when he began the construction of the temple, is considered to be the year 961 BC. This will set the date of Exodus in 1441 BC, that is 15th century. So மோசே வாழ்ந்த காலம் எப்போ இருக்குன்னா 1500 BC, 1500 BC-ல. ஸோ இதோட எக்ஸாக்ட் இந்த டேட் எப்போ குறிப்பிடலாம் 1441 இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாக்கம் அல்லது எப்போ Exodus 2:23. The Egyptian history, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் மோசே வந்து எகிப்தினை கொன்னதுனால அவன் எகிப்தை விட்டு ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவன் ஓடி போன அந்த காலத்துல இருந்து அந்த எகிப்தின் ராஜா ஆகிய பார்வோன் மரித்து போவதற்கு காத்து கொண்டு இருந்தான். ஏன்னா இவன் திருப்பி போக முடியாது என்றதுனால. ஸோ the Egyptian history tells us that Thutmose III was the ablest rulers who brought stability to the kingdom and ruled for about 60 years. So நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன், நம்ம பைபிள் ஏன் உண்மை என்று சொல்றோம்னா வெறும் பைபிள் இருக்கிற இன்டர்னல் எவிடன்ஸை வச்சு மட்டும் அல்ல, எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ்னா வெளியில இருக்கிற ஆதாரங்கள். ஸோ இஜிப்சியன் ஹிஸ்டரியில நம்ம படிக்கும் போது கூட இந்த பார்வோன்களுடைய பெயர்கள் எல்லாமே அதுல இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு பார்வோனுடைய பேர் என்னன்னா துட்மாசிஸ் III. அவன் ரொம்ப சிறந்த ஒரு ஆர்கிடெக்சர் கூட சொல்லலாம், அதாவது பில்டிங்ஸ் கட்டுகிறதுல சிறந்த வல்லுநன் கூட சொல்லலாம். ஸோ the Thutmose III must have been the pharaoh whose death Moses waited for before returning to the Egypt. So Thutmose III என்கிற இந்த பார்வோனுடைய மரணத்தை தான் மோசே எதிர்நோக்கி கொண்டிருந்தான். ஏன்னா அவன் தான் ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு ராஜா, நிறைய காரியங்களை செய்த ஒரு ராஜா. The whole outlying parts of the empire in Syria, Palestinian revolted. அந்த நாட்கள்ல சீரியாவும் இருந்தது, பாலஸ்தீனும் இருந்தது. அந்த நாட்கள்ல நடந்த அவர்களுக்கு இடையே நடக்கிற சண்டைகளை குறித்தும் அதில் எழுதி இருக்கிறது. Moses must have taken advantage of the situation for delivering the people from Egypt. So சிரியா அப்புறம் பாலஸ்தீனை இதெல்லாம் அங்க நாட்டுல நடந்த அவங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனையை மோசே அட்வான்டேஜ் எடுத்து இந்த டைம்ல போனா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜனங்களை மீட்டு கொண்டு வந்துடலாம் என்று யோசித்தான். The picture of Thutmose III also fits well as a great oppressor of the Israelites. So நம்ம வாசிச்சோம், ஒரு யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன், அது யாரா இருக்கலாம்னா இந்த துட்மோசிஸ் III கூட இருக்கலாம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஜனங்களை கொடுமைப்படுத்தினான் குறித்து நாம வாசிக்கிறோம். The Amarna letters, which deals with the period from CA 1400 to 1366 BC, also records the invasion of central and southern Palestine by outsiders called Abiru, which is often quoted with Hebrews. Thus the reign of Amenhotep. Amenhotep என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமினோடெப் இந்த படம் ஒன்று இருக்கு, மம்மிஸ், த மம்மி, இங்கிலீஷ் படம் ஒன்று இருக்கு ஹாலிவுட், த மம்மி ரிட்டர்ன்ஸ்ல இந்த நேம் வரும், அமினோடெப். ஸோ அந்த நாட்கள்ல இந்த பெயர்கள் எல்லாமே அந்த எகிப்தினுடைய வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த எக்ஸடஸும் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு வல்லுநர்கள் சொல்றாங்க, ஸ்காலர்ஸ். Thus the reign of Amenhotep II, the son of Thutmose III, would have been the pharaoh of the Exodus.
ஸோ அமினோடப் யாரா இருக்கலாம்னா, இவங்க இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு பார்வோன் இருந்தான் பாருங்க, அந்த பார்வோனாக இருக்கலாம். துட்மாசிஸ் 3 யாருன்னா இந்த அமினோடப்போட அப்பா. யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினவனாய் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. Some scholars also suggest that the date of Exodus could be placed in the 13th century BC than the 15th century BC. They argue that the building activities of the Israelites in Egypt, as mentioned in Exodus 1:1, built for Pharaoh's store cities, Pithom and Ramses, fit the archaeological findings in the 13th century BC. So, இன்னொரு சில scholars என்ன சொல்றாங்கன்னா, ஸ்காலர்ஸோட வேல்யூ இதுதான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எக்ஸடஸ் நடந்த காலம் வந்து 13வது நூற்றாண்டு கூட இருக்கலாம், நூற்றாண்டு பிசியா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலதான் இந்த பில்டிங்ஸ் கட்டுகிறதான ஒரு சூழ்நிலை காலப்பட்டது. பிரமிட்ஸ் தெரியுமா? பிரமிட்ஸ் கட்டுகிற காலமா கூட அது இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. They attribute these building activities to Ramses II in the 13th century. However, the question of the location of these buildings is still uncertain. அப்படின்னா 13ஆம் செஞ்சுரியில தான் இந்த எக்ஸோடஸ் நடந்திருக்கும் அப்படி சொல்றாங்களே. அதுக்கு சிலர் சொல்றாங்க, அப்படி இருந்திருந்தா இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து இருந்திருக்குமே. ஆனா பில்டிங்ஸ்லாம் இல்லவே இல்லை. நம்மளால அந்த நாட்கள்ல கட்டின பில்டிங்ஸை நம்ம லொக்கேட் பண்ண முடியல. அதனால the argument also points out that the journey of the Israelites, once again, okay, so the argument also points out that the journey of the Israelites to Canaan around Edom and Moab, Numbers 20:14, the archaeology claims that they were not a powerful kingdom to oppose a large people like Israel until 1300 BC. So, அதாவது யாத்ராகமம் அல்லது எக்ஸோடஸ் உடைய நாட்கள் டேட் வந்து சில ஸ்காலர்ஸ் 13வது நூற்றாண்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது இருக்காது என்று சில ஆர்கியூமெண்ட்ஸ் சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஏன் அது இருக்காது அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ நடந்து போகும்போது அவர்கள் வேறு சில தேசங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருக்குது. அதாவது ஈதோம், கானான், மோவாப், அப்புறம் பிலிஸ்தியர்கள், இந்த தேசங்கள் எல்லாம் கடந்துதான் என்ன செய்யணும்னா அவங்க போகணும். அப்படி கடந்து போகும்போது 13வது நூற்றாண்டுல வந்து இந்த சொல்லப்படுகிற இந்த ஈதோமு, மோவாப் இந்த தேசங்கள் எல்லாம் பெரிய வல்லரசு நாடுகள் அல்லது பவர்ஃபுல் கண்ட்ரி கிடையாது. ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, தி ஆர்காலஜிக்கல் கிளைம்ஸ் that these were not a powerful kingdom to oppose a large people like Israel until 1300 BC. Further, the archaeology claims that the number of cities taken by Joshua were destroyed in the later part of 13th century. However, there is no proof that these cities were the result of Joshua's conquest. Further, the proponents of the 13th century had to claim the 480 years in 1 Kings 6:1 as 12 generation to adjust the date. So 13வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படி இப்படி சொல்றாலும் அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் சரி, அல்லது யோசுவா வந்து அந்த 13ஆம் நூற்றாண்டுல நிறைய, ஏன்னா ஜோஷுவா வந்து எத்தனையோ ராஜாக்களை கொன்றுதான் அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணார்னா ஆக்கிரமித்தார். அப்படி கொல்லப்படும் போது கண்டிப்பா அதுல சேதாரங்கள், அதுல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாம் நிறைய என்ன செய்யும். எப்பவுமே ஒரு தேசம் போய் இன்னொரு தேசத்தை எடுக்கும்போது அதை கரைத்தறியாக்கிடுவாங்க. அப்படின்னா அதுல நிறைய எவிடன்சஸ் இருக்கும். இது அழிக்கப்பட்டது என்ற எவிடன்சஸ். இஸ்ரேல் அழிக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? டெம்பிள் வந்து கம்ப்ளீட்டா இதாச்சுன்னு இருக்கு, அந்த மாதிரி வர்ஸ். ஆமா,
நான் கேட்கறது இப்போ, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து அழிக்கப்பட்டுதான்னு கேட்கிறேன். Give me that jar. Can you give me in a Tamil class? இஸ்ரவேல் Evidence இருக்கு. ஜனங்கள் சிதறப்பட்டாங்க. ஓகே, இஸ்ரேல் ஜனங்க அழிக்கப்பட்டாங்க. சிதறப்பட்டது, அது ஒரு எவிடன்ஸ். அது ஒரு எவிடன்ஸ். அதாவது இஸ்ரேல் தேசம் கடைசியா எப்ப அழிக்கப்பட்டது? அவனுங்க பாட்டு அழிச்சிட்டே தான் இருக்கானுங்க. இஸ்ரேலை விடவே மாட்டான், விடுறதே கிடையாது. ஆனால் கடைசியா இஸ்ரேல் தேசம் வந்து ஜீசஸ் காலத்துக்கு அப்புறம் ஒரு தடவை அழிக்கப்பட்டது. AD 70 இயேசு சுவாமி அதை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போவார். அந்த தேவாலயத்தை பார்த்து சொல்வாரு, ஒன்று கல் ஒன்று இடராதபடிக்கு சிதறண்டு போகும். AD 70 ரோமர்களால் இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டது. அந்த ஜெருசலேம்ல இருக்கிற தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதனுடைய ஒரே ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது. ஒரே ஒரு சுவர் தான் இருக்கிறது, அழுகையின் சுவர் சொல்லுவாங்க. இந்த வெயிலிங் வால் கேள்விப்பட்டீங்களா? வெயிலிங் வால் யூதர்கள் வந்து ஆமா. போய் அதுல ஆடுவாங்க. இன்னைக்குமே யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கூட, நான் கூட போகும்போது அந்த இஸ்ரேல் தேசத்து அந்த ஒரே ஒரு சுவர் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எடுத்துட்டு போயிட்டு, அது வந்து ஒவ்வொரு கல்லும் பெருசு பெருசா இருக்கும், பயங்கர பெருசா இருக்கும். அதுக்கடையில் நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா அங்க போய் அந்த அந்த ஜப இதுவை வந்து அதுல சொறி வச்சா கண்டிப்பா, வாட் வாட்டர் இஸ் தட்? இஸ் இட் ஹாட் வாட்டர் ஃப்ரம் த டேப்? ஐ டோன்ட் வாண்ட், ப்ளீஸ் கீப் இட் தேர், திஸ் இஸ் ஹாட் வாட்டர். ஸோ ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின மாதிரி அந்த இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டது. இன்ன வரலும் அது என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் கட்டவே இல்லை. அது இஸ்ரேல் யூதர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அது திரும்ப கட்டப்படும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை அழிச்சதுன்னா அதுல வந்து கண்டிப்பா ப்ரூஃப்ஸ் இருக்கணும், எவிடன்சஸ் இருக்கணும், ஆர்கியாலஜிக்கல் இருக்கும். அதே போலதான் 13ஆவது நூற்றாண்டுல ஒரு வேளை இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போயிருந்தால் யோசுவா மூலமாய் பல பட்டணங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணங்களை அழிப்பதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் 13ஆவது நூற்றாண்டுல இருந்து கண்டறியப்பட்டிருக்கு. No, from the jar only. Old matlab? This one, that jar ka water? Told diya? Okay, thank you. Yeah, sure. So, அதனால என்ன சொல்றாங்கன்னா, however, there's no proof that the cities were the result of Joshua's conquest. அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா 15th centuryல இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த எக்ஸோடஸ் நடந்த சம்பவம் வந்து 15th centuries என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது the root of Exodus. root of Exodusனா எகிப்தில இருந்து கானானுக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 years. ஸ்ட்ரெயிட் வேல போனோம்னா 40 நாட்கள். 40 day and 40 night. அதாவது ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு போனோம்னா 12 hours போதும். நம்ம இருக்கிற அதிநவீன, இன்ஃபேக்ட் நான் சொல்றது ரோட் வேஸ்ட்ல, ஏர் வேஸ்ட்லன்னா ஜஸ்ட் 1 hour 2 hourல போயிடலாம். நாட் ஈவன் 1 hour, பக்கத்து நாட்டு தான். ஸோ ரோட் வேஸ்ட்ல போனோம்னா இன்னைக்கு வந்து 12 hours போகலாம். நான் வந்து இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு போகும்போது காலையில 6 மணிக்கு பஸ்ல ஏறணும். இடையில போகும்போது டெட் சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா 6 மணிக்கு தலைநகரம் என்னது, எகிப்துடைய கெய்ரோக்கு போய் சேர்ந்துட்டோம்.
கெய்ரோக்கு போய் சேர்ந்துட்டோம். ஆனால் அந்த கால்நடையா போனோம்னா மேக்சிமம் 1 monthல போயிடலாம். மேக்சிமம் அந்த நாட்கள்ல நான் சொல்றேன், நாட் நான் மேக்சிமம் 1 month அவங்க போற விதத்தை பொறுத்து. ஸோ 14 எக்ஸாக்டா எல்லாம் கிடையாது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, 1 week இருக்கட்டும் அல்லது 1 month கூட இருக்கட்டும், இல்ல உங்களோட கணக்குப்படி 40 days and 40 nights கூட இருக்கலாம். பட் the idea behind that is it is not so far. அது ரொம்ப தூரம் இல்லை. அது புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, ஸோ அப்படின்னா எகிப்துல இருந்து கானான் போறதுக்கு வெறும் நாட்கள் போதும், வருஷங்கள் தேவையில்லை. பட் why did God took 40 years? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். The root of Exodus. The book of Exodus says that God did not lead them by the way of the land of the Philistines. So அந்த நாட்கள்லயே பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஏன் பெலிஸ்தியர்கள் நாட்டு வழியா தேவன் வந்து அவர்களை கொண்டு போல அப்படின்னா, ஃபார் காட் செட், ஃபார் காட் செட். யாத்ராகமம் 13:17 வாசிங்க. யாத்ராகமம் 13:17. ஏன் ஆண்டவர் அவர்களை பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்ப வருவார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் எனக்கு தான் கட்டாச்சா, எல்லாரும் கட்டாச்சா? இல்ல பாஸ்டர், உங்களுக்கு மட்டும் தான் கட்டாச்சு. அப்படியா? ஓகே ஓகே. ஸோ
பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஏன் அப்படின்னா, இதை நான் இப்ப சொன்ன ரீசன் தான். அவர்களுக்கு யுத்தம் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாகவே அவர்கள் ஆடு மெய்ப்பர்கள், அவர்கள் மெய்ப்பர்கள். சோ அவர்களுக்கு யுத்தம் தெரியாது. இன்னொன்னு, 430 வருடங்கள் அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அடிமையாக்குற அந்த சூழ்நிலையில யுத்தம் தெரியாது, யுத்தம் சொல்லி தர மாட்டாங்க, ஃபைட் போடுறது தெரியாது. சோ ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் இப்படி நடத்தினா அது ஷார்ட் டிஸ்டன்ஸா இருந்தாலும் அவர்களை அந்த வழியா கொண்டு போகாத ஒரு காரணம், பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணும்போது அவர்கள் மனம் அடிந்து திரும்பி என்ன செய்யக்கூடாது, எகிப்துக்குள்ள போகக்கூடாது என்பதற்கு ஒரு காரணம். This was a regular trade route as well as army route. So பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது ஒரு ரெகுலரான வியாபார ஒரு வழி. அதே போல ஆர்மி ரூட், யுத்தம் பண்ணுகிற போர் வீரர்கள், போர் சேவகர்கள் போறதான ஒரு ரூட். It would have been difficult for the Israelites to escape. So அந்த வழியில போயிருந்தாங்கன்னா இஸ்ரவேலால தப்பிக்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஆகவேதான் God led them by the way of wilderness. வனாந்திர வழியாய் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் அவர்களை நடத்தி போனதுக்கான ஒரு காரணம். So after crossing the sea of reeds, red is a corruption of reed. Cross reference Hebrew yam. So அவங்க வர அதுக்கப்புறம் ஒரு சமுத்திரத்தை கடக்குறாங்க. அந்த சமுத்திரத்து பேர் என்ன? பாஸ்டர் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி கேக்குது. ஆக்சுவலா கேக்குதா? ஹலோ, கேக்குது பாஸ்டர், கொஞ்சம் ஆனா பிரேக் ஆகுது. ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்டேபிள் இல்ல. எது இல்ல, உங்களுடைய நெட் ஸ்டேபிள் இல்லாம இருக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸே நடக்காதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இங்க ஹெவி தண்டர்ஸ்டார்ம், புயல் மழை, அதனாலதான் இடையில கரண்ட் போச்சு. நான் நினைச்சேன் இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான்டா அப்படின்ட்டு. இவ்வளவு நேரம் என்னோட வைஃபை நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஸோ என் வைஃபை கட் ஆனதுனாலதான் என் வைஃபை கட் ஆயிருது. ஸோ என்னோட ஃபோன் டேட்டாஸ்ல தான் அது இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப கேக்குதா? கேக்குது. மேபி என்னோட வீடியோ ஆஃப் பண்ணா மேபி வில் பி பெட்டர். நீங்க ஆஃப் பண்ணாதீங்க அதுக்கு. ஆல் ரைட். ஸோ தட்ஸ் த ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். ஆண்டவர் சிவந்த சமுத்திரம் இதுல ஆஃப்டர் கிராசிங் த சி ஆஃப் ரீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு நோட்ஸ்ல. அது என்னது சி ஆஃப் ரீட்ஸ்? அவங்க கடந்தது என்ன சமுத்திரம்? சிவந்த சமுத்திரமா? ஆனால் எபிரேய பாஷையில எபிரேய பதம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பாஸ்டர். ஹலோ, பாஸ்டர் இடையில கேட்டுச்சு. ஓகே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நல்ல சிக்னலை தாரும். ஓகே, so it's not a Red Sea, it's a Reed Sea. யாம் சூப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீப்ரு வேர்டு அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, யாம் சூப். ஸோ யாம் சூப்ன்றது
எபிரேய பதத்துல ரீடுன்னு அர்த்தம். ரீடுனா என்னன்னா, இந்த ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு குச்சி குச்சியா ஒரு ஒரு புல் மாதிரி ஒண்ணு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ரீடு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீடு தான் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ரெட்டா மாறிடுச்சு. ஸோ அதோட ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் நேம் வந்து ரீட் சி தான். ரெட் சீல ரீட் சி தான். அது காலப்போக்கில் அது வந்து அப்படி மாறிடுச்சு. ஸோ த wilderness was in the northwest of Sinai Peninsula, east of region between Lake Timsa and Lake Menzala. From there, they proceeded by various stations to Mount Sinai. So once அவங்க வெளியிலேருந்து வந்தப்போ அவங்கள ஆண்டு ஒரு ரெகுலர் ரூட்ல கூட்டு போகாம வேற ரூட் வழியா கொண்டு போறாரு. அந்த வேற ரூட் எதுனா அந்த ரீட் சி வழியா அவங்கள வந்து கொண்டு போய் அந்த சீனாயின் வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ ரெட் சி, ஓகே, அது அந்த இடத்துல வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, த கவனன்ட் ஆஃப் புக் ஆஃப் எக்ஸடஸ், சாரி, த கண்டென்ட் ஆஃப் த புக் ஆஃப் எக்ஸடஸ், கண்டென்ட். ஸோ இந்த புக் ஆஃப் எக்ஸடஸை வந்து 2 பாகமா பிரிக்கலாம். எத்தனை பாகமா பிரிக்கலாம்? 2 பாகமா பிரிக்கலாம். எப்படி ஆதி ஆகமத்தை 2 பாகமா பிரிக்கலாமோ, பிரைமிவல் ஹிஸ்டரி, பேட்ரியார்கல் ஹிஸ்டரி, அதே போல எக்ஸோடஸ் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தையும் 2 பாகமா பிரிக்கலாம். ஒன்று த டெலிவரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் ஸ்லேவரி த்ரூ காட்ஸ் மைட்டி ஆக்ட். ரெண்டாவது த கவனன்ட் அட் மவுண்ட் சீனாய். 2 இது. ஒன்று தேவன் அவர்களை விடுவித்த ஒரு சம்பவம், ஒரு பாகம். ரெண்டாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. இதுதான் 2 பாகமா பிரிக்க முடியும் எக்ஸடஸ். அதுல பாகம் இருக்குதுல்ல எக்ஸடஸ், அதாவது எக்ஸடஸ்ல பாகம் என்னது? த டெலிவரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் ஸ்லேவரி த்ரூ காட்ஸ் மைட்டி ஆக்ட்ஸ். அது வந்து அந்த முதல் பாகத்தையே 4 பாகமா பிரிக்கலாம். ஸோ எக்ஸடஸை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஓகே, லெட் மீ ட்ரை. போர்டு இருக்கா? நான் எழுதுறது தெரியுதா? தெரியுது. ஓகே, எக்ஸடஸ் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று டெலிவரன்ஸ், இன்னொன்று கவனன்ட். ஓகேங்களா? Exodus, deliverance, covenant. Okay, how do I erase this? மொபைல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஸ்டாப் பண்றது இதை? Actually, whiteboard can be closed only by the host or the person that opened ன்னு வருது பாஸ்டர். நீங்க தான் அப்ப க்ளோஸ் பண்ண முடியும். அந்த ஒயிட் போர்ட்ல ரைட் சைட் கார்னர்ல இருக்குது. க்ளோஸ் பண்றதா?
ஆமா. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் லேப்டாப்ல இருந்தா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ டெலிவரன்ஸ் வந்து 4 பாகமா பிரிக்கலாம். நம்பர் 1 ஆப்ரேஷன். ஓகே, அந்த யாத்ராபம் புஸ்தகத்துல டெலிவரன்ஸ் கீழே நம்பர் 1 ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்னா ஒடுக்கப்படுதல். 2வது மோசே குறித்ததான ஒரு சரித்திரத்தை படிப்போம். 3வது வாதைகளும் பாஸ் ஓவர் பஸ்கா அதை குறித்து படிப்போம். 4வது எக்ஸடஸ். இந்த 4 காரியங்கள் பாகத்துல நாம படிப்போம். ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுதான். The operation began when a pharaoh who did not know Joseph. So எப்போ வந்து அந்த அடிமைப்படுத்தினது அல்லது ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, பார்வோனை குறித்ததான மன்னிக்கணும், யோசேப்பை குறித்ததான பார்வோன் வந்தபோது அந்த உபத்திரவ காலம் ஆரம்பித்தது சொல்லலாம். We identify this pharaoh with Thutmose III. So அந்த pharaoh யாரா இருக்கலாம்னா Thutmose III இருக்கலாம். There were 2 reasons for the operation. ஜனங்கள் ஒடுக்கப்பட்டதற்கான 2 காரணம் இருக்கிறது. ஒன்னு, the sons of Israel multiplied and became exceedingly mighty so that the land was filled with them. ஒடுக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் திரளாயிருந்தார்கள், பழுகி பெருகினார்கள். எங்க பார்த்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்தாங்க, எபிரேயர்கள் தான் இருந்தாங்க இங்க எகிப்து தேசத்துல. அது ஒரு காரணம். 2வது, அவங்கள ஒடுக்குனதுக்கான 2வது காரணம் என்னன்னா, the pharaoh was afraid that they would become uncontrollable and join with their enemies at times of war. 2வது காரணம் என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், மற்ற தேசங்களோடு இவங்க இணைஞ்சு அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்வார்கள் என்ற பயம். The operation included killing of the male babies and forced labor. So எப்படிப்பட்ட இவங்களை ஒடுக்குனாங்க, எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்றால் 2 விதத்துல. ஒன்று, எல்லா ஆண் குழந்தைகளையும் நைல் நதியில இருந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தது. 2வது, கடினமான உழைப்பு அவங்க மேல வைத்திருந்தாங்க. ஹார்ட் ஒர்க், they have to do forced labor. forced laborனா அவங்களை கட்டாயப்படுத்தி அவர்களை வேலை செய்ய வைத்தார்கள். So the Pharaoh instructed the midwives who delivered Hebrew babies to kill male babies at birth. However, they do not do so because they feared God. See, மோசேயும் சரி அல்லது அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த நாட்கள் ரொம்ப கொடுமையான நாட்கள். எல்லா ஆண் குழந்தைகளையும் அல்லது எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்பது ஒரு சட்டமா இருந்தது. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த நாட்கள்ல. அதே சமயத்துல அந்த மிட்வைஃப்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பிரசவம் பார்க்கிற அந்த ஸ்திரீகள், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அதனால என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகள் என்ன செய்யலன்னா கொல்லல. The Egyptians also enslaved the Hebrews to build store cities, Ramses and Pithom, in the Delta region for Pharaoh. When the above strategy of Pharaoh to limit the population of the Hebrews failed, he decreed that all male babies of Hebrews to be drowned in the Nile. அதாவது எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்குனாங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதே சமயத்துல அவர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கம் வரும்போது பெருக்கம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவங்க வாழ்க்கையில செய்த ஒரு அற்புதம் இதுதான். When they were oppressed, they were multiplied. Amen. So நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். நெருக்கம் வருதா, அது வந்து பெருக்கத்திற்கான ஒரு அடையாளம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So the more they were oppressed, the more they were multiplied. So பார்வோன் கட்டளைகளை போட்டுட்டே இருக்கிறான், ஆனாலும் அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு பக்கம் ஜனத்தொகை வந்துட்டே இருக்குது, ஒரு பக்கம் he started to oppress the people so much. அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க வாசிக்கும் போது தெரியும், ஃபர்ஸ்ட்
செங்கலை செய்யணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து தரமாட்டேன், நீங்களா தான் செய்யணும் அப்படி சொல்லி அவர்களை ரொம்ப என்ன பண்ணான்னா வேதனைப்படுத்தினான், கஷ்டப்படுத்தினான், ஒடுக்குனான். அந்த காலகட்டத்துல தான் ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள். அப்பதான் வசனம் ரொம்ப 1ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. 1 இல்ல 2 நினைக்கிறேன். இருபத்தி 2:23 யாராவசிங்க 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தொடர்ந்து தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. they started to see. சில நேரத்துல ஆண்டவர் என் வாழ்க்கையில அதுதான் நான் நிறைய தடவை, sometimes God takes us from the comfortable zone and puts us in a difficult zone. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நம்ம சில நேரத்துல ஆண்டவரை மறந்துடுவோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான். 70 பேர் எகிப்துக்கு வந்து அங்க யோசேப்பு ஆட்சி செய்த போது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்டா இருந்துச்சு. தே செட்டில்டு தேர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. சில நேரத்துல ஆண்டவர் நம்ம ஊழியத்துல, பெரும்பாலுமே ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சில நேரத்துல நம்ம ஒரு ஊழியத்துல ரொம்ப செட்டில் ஆயிருக்கும். அப்பதான் வருவார் ஆண்டவர். பாப்பா நீ செட்டில் ஆயிருக்கியா, கொஞ்சம் லைட்டா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்பதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நோக்கி பார்ப்போம். இந்த ஈகிள் இருக்குல்ல, ஈகிள் கழுகு என்ன செய்யுமா, கூட்டு கட்டுமா. அந்த கூடை கட்டிட்டு அதனுடைய குட்டிகளை கொண்டு போய் அதுல என்ன செய்யணும் போடுமா. போட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா பார்த்துக்குமா அந்த குட்டிகளை எல்லாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுமா, அதே கழுகு போயிட்டு முள்ளை எடுத்துன்னு வந்து போடுமா. ஏன் முள்ளு போட சொல்லுங்க? அப்பதான் இந்த கழுகு குட்டிகளை என்ன செய்யணும், ஐயோ சுகமா படுத்து தூங்காது. சுகமா படுத்து தூங்குற இடத்துல இப்ப என்ன பண்ணும், குத்தும். அந்த குத்துறது எதுக்குன்னா, இட்ஸ் நாட் டு டிஸ்ட்ராய் தெம் பட் டு மேக் தெம் ஃப்ளை ஹை. அந்த முள்ளு எதுக்கு, அவங்கள வந்து அதே இடத்துல அழுத்துறதுக்காக இல்ல. அந்த முள்ளு போட்டாதான் அந்த ஈகிள் என்ன செய்யும்னா பறக்கவே ஆரம்பிக்குமா. அதோட எப்படி திரும்ப பறக்க வைக்கும், தன்னுடைய ரெக்க மேல வச்சு மேல போயிட்டு அங்கிருந்து விட்டுருமா அந்த கழுகு குட்டிங்களெல்லாம். அது அப்படியே கீழே வந்து அந்த பயத்திலேயே அதை அடிக்கும் போது அது பறக்க ஆரம்பிக்கும். இதுதான் காட், ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில இதுதான் செய்வார். சில நேரத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டியை பிரேக் பண்ணி நாம் செய்ய வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். அதுதான் ஆண்டவர் இங்க செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சது அதுதான். இவங்க டே ஆர் ஆல் கம்ஃபர்டபுள், நல்ல சாப்பாடு, நல்லா அது இதெல்லாம் இருந்துட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து போனார்கள். ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணாரு, முற்பிதாக்களோடு பண்ண வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறக்கல. ஆனா இவங்க மறந்துட்டாங்க. திரும்பி தங்க தேசத்துக்கு போகணும். யோசேப்பு என்ன சொன்னா, நீங்க போகும்போது என்னுடைய எலும்புகளை கொண்டு போகணுன்றதை மறந்துட்டு செட்டில் ஆன பிறகு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாருன்னா அந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டே இருந்தார், இவங்களை வேக வச்சுக்கிட்டே இருந்தார். அட் அ டைம் தே cannot resist. அவங்களால தாங்க முடியல, அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. they started to cry to God. அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டியது. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த லெவலுக்கு போக கூடாது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நோக்கி என்ன செஞ்சிடணும், ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்துல வந்துட்டோம்னா அவ்வளோ டேஞ்சரஸான சிச்சுவேஷன் என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் நம்மள கொண்டு போடுறார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை நினைவு கூறினார் என்று
உங்ககிட்ட யாராவது நோட்ஸ் இருந்தா இங்கிலீஷ் நோட்ஸ் இருந்தா வாசிங்க. அடுத்தது மோசேயோட சரித்திரம். ஹலோ, என்ன நோட்ஸ் சொன்னீங்க? நோட்ஸ் இல்ல. பாஸ்டர் இந்த நோட்ஸ் இல்ல பாஸ்டர் எங்கள்கிட்ட. வாசிக்கிற நோட்ஸ் இல்லையா? இல்ல பாஸ்டர். வாசிக்கிற நோட்ஸ் இல்லையா? நான் நினைச்சேன் உங்ககிட்ட இருக்குன்ட்டு. எக்ஸோடஸ் ஜெனசிஸ் வரல இருந்துச்சா? ஆமா. எல்லாம் வரலையே. ஜெனிசிஸ் எல்லாம் அதுலயும் அனுப்பிட்டாங்களா? ஜெனசிஸ்லயும் பாதி தான் வந்திருந்தது. அதுதான் வந்து ஃபுல்லா வரல, கடைசி வரைக்கும் வரல. the fall அதாவது அந்த file மட்டும் தான். இங்கிலீஷ் நோட்ஸ் நான் அனுப்புனது ஃபுல்லா வரலையா? ஆக்சுவலா 2 நோட்ஸ் அனுப்பியிருந்தேன் நான். ஒன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும், ஒன்னு வந்து இங்கிலீஷ் நோட்ஸ். ஓகே, ஆக்சுவலா எனக்கு முன்னாடி சொல்லிதான் நான் அனுப்பியிருப்பேன். ஓகே, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீக்ல நான் அனுப்பி தரேன். இன்னும் ஆக்சுவலா நான் பாஸ்டர் ரிஜிக்கு ஆல்ரெடி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை. ஒருவேளை அதுல இருக்குதான்னு நாங்களும் பார்த்தோம் பாஸ்டர். அதுல இல்ல ஆக்சுவலா. நோவாவோட ஒர்க்கிங் அவுட் ஆஃப் காட்ஸ் பிளான் த்ரூ தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷேம் அது வரைக்கும் தான் இருக்கு, வேற இல்ல. One second, let me check. The fall and the judgment அந்த நோட்ஸ் இருக்கா? the fall and the judgment தான் கடைசி அனுப்புனது பாஸ்டர். ஓகே, நீங்க சொல்லிருக்கலாமே என்கிட்ட. அப்ப இவெல்லாம் நோட்ஸ் எல்லாம் தான் உட்காந்துக்கிறீங்களா எல்லாரும்? இப்ப ஆமா பாஸ்டர். அதுல எவ்வளவு இருக்குது அந்த fall and judgmentல? fall and அதான் judgment பாஸ்டர், அந்த ஒர்க்கிங் அவுட் ஆஃப் காட்ஸ் பிளான் த்ரூ தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷேம் அந்த அதுல அது வரைக்கும் தான் இருக்கு. அதுல அதோட முடியுது. ஓகே, the Tower of Babel. ஓ, சாப்டர் 12ல இருந்து இல்லையா? இல்ல. எஸ், சாப்டர் 11 வரைக்கும் இருக்கு. இல்ல 17 இருக்குது ஒரு வசனம். 12:2 வரைக்கும் லாஸ்டா இருக்கு. முடிக்கும் போது ஆபிரகாம் 17:5 ன்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆமா. ஓகே, அதாவது ஆக்சுவலா அது 12ல முடியுது. அது 12ல முடியுது. ஓகே, நான் நினைச்சேன் உங்ககிட்ட இருக்குதுன்ட்டு. பாஸ்டர் Okay, மொத்தம் okay, 3 இது okay. இருக்கு எங்கள்ட்ட. பென்டடூக் தமிழ் பேஜ் 2, பென்டடூக் தமிழ் பேஜ் 4, அப்புறம் the fall and the judgment. இந்த 3 தான் எங்க கிட்ட இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நான் நினைச்சேன் நான் எல்லா நோட்ஸ் அனுப்பிட்டேன். ஓகே, இப்ப நான் செக் பண்ணும்போது தான் ஆக்சுவலா அந்த நோட்ஸ்ல வந்து எனக்கு வேற கண்ணு தெரியல. ஓகே, ஆக்சுவலா ஜெனிசிஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் தான் இருக்கும். அந்த சாப்டர் 11 வரலும். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஸோ எக்ஸரஸ் வந்து இல்லை, யாருமே சொல்ல கிளாஸ் நோட்ஸ் இல்லை. சின்சியரா உட்காந்துருக்கீங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, கிளாஸ் முடிஞ்சுதா இன்னைக்கு? நோட்ஸ் இல்லாம உட்காந்துருக்கீங்களே. அட்லீஸ்ட் நீங்க நோட்ஸ் எடுத்தீங்களா? கொஞ்சம் எடுத்திருக்கோம் பாஸ்டர். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் அனுப்பி தரேன். நான் இன்னைக்கு எடுத்த எல்லா நோட்ஸுமே நான் அனுப்பி தரேன், சரிங்களா? ஓகே, எனிவே எக்ஸரஸ் நமக்கு ஆல்ரெடி நிறைய நமக்கு தெரிஞ்ச கதைகளா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ப்ரே பண்ணி முடிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிளாஸ் ஆசீர்வதித்து நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே யாத்ராகமத்தை குறித்து கற்றுக்கொள்ள எங்க உதவி செய்யும். இதுல பங்கெடுத்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா டிஸ்டர்பன்ஸையும் கர்த்தர் வரப்போற நாட்களிலே நீர் மாற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே பாஸ்டர். Thank you, Praise Pastor. the Lord. Thank you. கரெக்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.